ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜः யாந்தி பிரம்ம சநாதனம் நாயம் லோகோஸ்த்யயஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 12 வகையான யஜ்ஞத்தை உபதேசம் பண்ணினார். அதில் முக்கியமான யஜ்ஞம் பிரம்மஜான யஜ்ஞம். அதுதான் நேரடியாக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய யஜ்ஞம். மற்ற யஜ்ஞங்கள்லாம் சித்தசுத்தி வழியாக அந்த பிரம்மஜான யஜ்ஞத்தை அடைஞ்சு அதன் மூலமாகத்தான் முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக பிரம்மஜான யஜ்ஞத்தை தவிர மற்ற யஜ்ஞங்களெல்லாம் பரம்பரையாக மோட்ச சாதனம். பிரம்மஜான யஜ்ஞம் ஒன்று தான் சாட்சாத் மோட்ச சாதனம். சாட்சாத்னா நேரடியா, பரம்பரையான்னு சொன்னால் மறைமுகமாக. மறைமுகமான என்ன அர்த்தம்? பிரம்மஜான யஜ்ஞத்தை பண்ணுறதன் மூலம் அடையும்படி செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஆக யஜ்ஞசிஷ்ட அமிர்த பூஜா. யஜ்ஞசிஷ்டம்னு சொன்னால் யஜ்ஞத்திற்கு பிறகு மிச்சம். சாதாரணமாக ஹோமம் பண்ணுறத சுவாகான்னு சொல்லி ஹோமம் பண்ணினா அதில் எது மிச்சமாக இருக்கோ அதை திரும்பவும் ஹோமத்துக்குள்ளே போடக்கூடாது. அது பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சுண்டு அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் போடுற வழக்கம். அன்னத்தையோ நெய்யோ அப்படி தான் விடுவோம். அதுக்கு பேர் யஜ்ஞ சேஷம்னு பேர். ஹோமத்தில் பண்ணக்கூடிய திரவியத்தை அதை முழுக்க போட முடியலேன்னு சொன்னால் கையில் ஒட்டின்னு இருந்ததுன்னா அந்த சுவாகாக்காரத்துக்கு அப்புறம் அப்படி தான் ஒரு பாத்திரத்தில் போடுவோம். அதை அப்புறம் நம்ம பிரசாதமாக எடுக்கிறது ஒரு வழக்கம். இது அக்னி சம்பந்தப்பட்ட ஹோமங்களில் பண்ணுற ஒரு விஷயம். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் பஞ்ச மகா யஜ்ஞம் இது மாதிரி யஜ்ஞங்கள்லாம் சமூகத்துக்கு செஞ்சதுக்கு அப்புறம் நாம் சாப்பிடணும். அதாவது பிறருக்கு வழங்கிய பிறகு உண்பது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படி சொல்கிற மாதிரி பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கைம்பார் திருவள்ளுவர். பிறருக்கு வழங்கின பிறகு நாம உணவு அருந்துறது அது ஒரு மரபு, நம்முடைய தேசத்தினுடைய ஒரு சம்பிரதாயம். இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட யஜ்ஞங்களெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எவன் சாப்பிட்றானோ அவன் சாப்பிட்றது அமிர்தம்னு சொல்லியிருக்கு. அமிர்தம்னா மனசுக்கு தூய்மையையும் மன ஒருமுகப்பாட்டையும் பண்புகளையும் நல்ல சிறந்த அறிவையும் கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஆகையினால யஜ்ஞத்தில் எஞ்சியதை புசிப்பவர்கள் யஜ்ஞசிஷ்ட அமிர்த பூஜா. யஜ்ஞம் செஞ்சத்துக்கு பிறகு யார் உணவு அருந்துகிறார்களோ எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்து விட்டேன், இனி இந்த உடம்பை காப்பாற்றிக்கணுமே. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தன்னையும் காப்பாற்றிக்கணும். ஏன்னா இந்த உடம்பு இருந்தால் தான் நம்ம நிறைய புண்ணிய காரியங்களை பண்ண முடியும். தன்னை அழித்து கொள்ளாத தவம் என்று மற்றொரு இடத்துல வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜா சனாதனம் பிரம்ம யாந்தி. சனாதனம் யாண்டும் உள்ள மெய்ப்பொருளை அவர்கள் உணர்கிறார்கள். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள முழுமையான நிறைவான பரம்பொருள் தத்துவத்தை உணர்கிறார்கள். தங்களுக்கும் அதுக்கும் வேற்றுமை இல்லை என்கிற மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்கிறார்கள். வேள்வியின் பயன் இது. இந்த யஜ்ஞத்தினுடைய பிரயோஜனம் இது. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். பிரம்மஜான யஜ்ஞத்தினால்தான் இந்த உண்மையை உணர முடியும். மற்ற யஜ்ஞங்கள்லாம் பிரம்மஜான யஜ்ஞத்தின் மூலம் இந்த உண்மையை உணர்த்தும். 2வது வரியில் சொல்றார், நாயம் லோகோஸ்த்யயஜ்ஞஸ்ய அயஜ்ஞஸ்ய அயம் லோகா நாஸ்தி. யஜ்ஞம் செய்யாதவனுக்கு மறுபடியும் இந்த மனுஷ சரீரம் கிடைக்காது. சாதாரண ஈனப்பிறவிகள் தான் கிடைக்கும். வாழ்க்கையில தன்னை மாத்திரம் காப்பாற்றிக்கணும் சுயநலத்தோடு இருக்கிறவனுக்கு மறுபிறவி மிகவும் துன்பமாக இருக்கும். நமக்கு அந்த மறுபிறவி கொள்கையில் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் தான் இதை ஏற்றுப்போம். இல்லாட்டி இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதைன்னு நினைச்சுடுவோம். ஆனால் இது மிக மிக உண்மைங்கிறத அறிவுபூர்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரத்தான் செய்யும். அது காலப்போக்கில் மனம் பக்குவம் அடைய இந்த உண்மையை உணர்வோம். ஆக அயஜ்ஞஸ்ய அயம் லோகா நாஸ்தி. யஜ்ஞம் செய்யாதவனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே நிம்மதி என்பது கிடைக்காது. அது ஒரு அர்த்தம்.
மறுபடியும் மனித உடம்புங்கிறது கிடைக்காது, உயர்ந்த உடம்பு கிடைக்காது அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்யஹா குதஹா நாயம் லோகோஸ்தே யஜ்ஞஸ்ய குதோன்ய குருசத்தம. குருசத்தமங்கிறது அர்ஜுனனை பார்த்து சொல்றார், குரு வம்சத்தில் வந்த சிறந்தவனே அப்படின்னு அர்த்தம். அந்யஹா குதஹா, இந்த உலக வாழ்க்கையே நிம்மதியா இருக்காதுன்னு சொன்னா வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில எப்படி நிம்மதியா இருக்க போறான்? இதுக்கு அப்புறம் வேற ஏதாவது சொர்க்கலோகமோ பிரம்மலோகமோ எங்க கிடைக்க போறது? உயர்ந்த இந்த மனித உடம்பே கிடைக்காதுன்னு சொன்னா மற்ற நல்ல உயர்ந்த உடம்புகள்லாம் கிடைக்கும்னு சொல்லவா வேண்டும்? ஒன்றும் கிடைக்காது, அவனுக்கு துன்பம் ஜாஸ்தி ஆகும்னு அர்த்தம். எனவே வாழ்க்கையில எல்லோரும் யஜ்ஞங்களை செய்ய வேண்டும். இந்த 12 யஜ்ஞங்களை புரிந்து கொண்டு, இதை விட நிறைய யஜ்ஞங்கள் இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார். இந்த 12 யஜ்ஞத்துல எல்லா யஜ்ஞமும் நம்ம செய்யத்தான் கடமைப்பட்டிருக்கோம். ஒரு யஜ்ஞத்தையும் பொறுப்பா செஞ்சு நாம ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹா யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்